வணக்கம் அண்ணா. தங்களை காண ஊர் பொதுமக்கள் வந்துள்ளார்கள். வரச்சொல்லவர்களே செல்லுங்கள். வணக்கம் மன்னா. ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள்? மன்னா மன்னா, ஊருக்குள் விலங்குகள் வந்து நாங்கள் வளர்க்கும் ஆடு மாடுகளை கொன்று விடுகிறது மன்னா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது மன்னா. பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி மன்னா. அமைச்சர்களே, என்ன காரணத்தினால் விலங்குகள் காட்டை விட்டு ஊருக்குள் வந்து விடுகிறது? மன்னா, காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் வெட்டுவதால் காடுகள் அழிந்து கொண்டே வருகிறது. அதனால் விலங்குகள் வாழ இடமின்றி ஊருக்குள் வந்து விடுகிறது மன்னா. அப்போ நாமும் பாதுகாப்பாகத்தான் இருக்க வேண்டும். அமைச்சர்களே, நம் படைகளை அனுப்பி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். உத்தரவு மன்னா. இன்னும் நம் நாட்டில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? கூறுங்கள். மன்னா, மக்கள் எல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி கண்ட இடத்தில் போடுவதால் விலங்குகள் அதை உண்டு விலங்குகளும் அழிந்துவிட்டே வருகிறது. அது மட்டுமில்லை மன்னா, தற்போது தொழிற்சாலைகளும் வாகனங்களும் அதிகமாயிற்று. அதிலிருந்து வரும் புகையினால் காற்று மாசடைகிறது. மன்னா, அதிலிருந்து வரும் கழிவுகள் ஆற்று நீரில் கலப்பதால் தண்ணீரும் மாசுபடுகிறது. மன்னா, காற்று மாசுபடுவதால் ஓசோன் படலமே ஓட்டையாகிவிட்டது. அதனால் எதிர்காலத்தில் மக்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு தனாலி? மன்னா, காடுகள் அழிக்கப்படுவதால் வறட்சி ஏற்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைகிறது. இதற்கு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் மரங்களை வெட்டக்கூடாது என்றும் தொழிற்சாலையிலிருந்து வரும் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்க வேண்டும் மன்னா. இந்த நிலை மாற அனைவர் வீட்டிலும் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்க வேண்டும் மன்னா. அனைவர் வீட்டிலும் ஒரு மரம் வளர்க்க ஆணை பிறப்பிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னா. வணக்கம் அண்ணா. தங்களை காண ஊர் பொதுமக்கள் வந்துள்ளார்கள். வரச்சொல்லவர்களே செல்லுங்கள். வணக்கம் மன்னா. என்னை காண வந்த நோக்கம் என்ன? மன்னா, முன்பிருந்ததை விட இப்பொழுது நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறோம். அதற்கு காரணம் நீங்கள்தான். அதனால் ஊர் பொதுமக்கள் சார்பாக பொங்கல் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது மன்னா. நீங்கள் தவறாமல்